பிரைஸ் தி லார்ட். கேத்ரின் குல்மன் அவங்க குணப்படுத்தும் ஊழியத்தை செய்து வந்தாங்க. அவங்களுக்கு நிக்நேம் கூட பாத்தீங்கன்னா நம்பிக்கை குணப்படுத்துவார். அமெரிக்கால பிறந்தவங்க 16 வயதுல அவங்களுக்கு ஊழிய ஆசையும் ஊழிய வாஞ்சையும் வருது. ஆனா அவங்க வீட்ல நீ பெண்மணியா இருக்கிற, எப்படி நீ வெளியில போய் ஊழியம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவங்க வீட்ல மறுப்பு தெரிவித்தாங்க. அதற்கு பின்னர் அவங்க ஒரு ஆசைப்பட்டு ஒரு இவாஞ்சலிஸ்ட கல்யாணம் பண்ணியிருந்தாங்க. அந்த இவாஞ்சலிஸ்டுக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆனது நிமித்தம் பிரிஞ்சுட்டாங்க. அதற்கு பின்னர் ரேடியோல இவங்க கொடுக்கிற 30 நிமிஷம் செய்தி அந்த காலகட்டங்கள்ல ரொம்ப பிரபலமா இருந்தது. தேவ செய்தி நிமித்தம் நிறைய பேர் குணமானாங்க. எவ்வளோனா 2 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து குணமாயிருக்காங்க. 2 மில்லியன்னா 20 லட்சம் பீப்புள்ஸ் வந்து குணமாகி இருக்காங்க. அது நிமித்தம் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க அழகா இல்ல, அவங்க நிறைய படிக்கல, அவங்க குடும்பம் வந்து ஊழியம் செய்யற குடும்பம் இல்ல, அவங்க வாழ்க்கை சரியில்லை. இருந்தாலும் தேவன் அவங்கள அவருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தி இருக்கிறார். சங்கீதம் 113 7வது வசனத்துல சிறியவனை புழுதி நின்றும் எளியவனை குப்பையிலிருந்து எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறார். தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. அவர் மேல நம்பிக்கையா இருப்போம். அவர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன்.